அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு ஆதி பருவம் பகுதி 4. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கதைக்குள்ளே போகலாம் வாங்க. சாந்தனு மன்னன்ட்ட வார்த்தையை கேட்ட அந்த பெண் ஒழுக்கம் என்பது என்ன அப்படின்னு அரசன்ட்ட கேட்குறா, விளக்குறா. பெண் ஒருத்தியிடம் இப்படி பேச்சு எடுப்பது தவறுன்னும் அதுக்கு பதிலாக அவளோட தந்தைக்கிட்ட தெரிவிக்கிறது தான் முறைன்னும் அவன் ஞாபகப்படுத்துகிறா. அவளோட பேச்சில் பண்பு உண்மையும் புதைஞ்சிருக்கிறத மன்னன் புரிஞ்சுக்கிறான். செம்படவர் தலைவனான அப்பெண்ணோட தந்தையிடம் சாந்தனு மன்னன், உங்களோட மகளை நான் திருமணம் செஞ்சுக்கிற ஆசைப்படுறேன்னு தன்னோட கருத்தை தெரிவிக்கிறான். அதுக்கு செம்படவர் தலைவன், கன்னியான எமது பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும். என்னுடைய செல்விக்கும் திருமணம் அவசியமாகுது. எங்களை ஆண்டு வரும் மன்னன் அவளுக்கு கணவனாக அமைவது அவளோட பாக்கியம். ஆனால் அவளை உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்பு நான் உங்ககிட்ட இருந்து வாக்குறுதி ஒன்றை பெற விரும்புகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு சாந்தனு மன்னன், நியாயமான வாக்குறுதியாக இருந்தால் எதையும் நான் அளிக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறான். என்னோட பெண்ணுக்கும் உங்களுக்கும் மகனாக பிறக்கிறவன் உங்களை தொடர்ந்து சிம்மாசனத்தில் மன்னனாக இருப்பான்னு உறுதிமொழியை நீங்கள் கொடுத்தா என் பெண்ணை தங்களுக்கு திருமணம் செஞ்சு சம்மதிக்கிறேன்னு சொல்கிறாரு செம்படவர் தலைவன். சாந்தனு மன்னன் மிக அழகாய் இருக்கிற அந்த பெண்ணிடம் காதலில் மயங்கி மூழ்கி இருந்தான். ஆயினும் இந்த நிபந்தனைகளுக்கு அவன் இசையலை. இவனது நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் தேவவிரதனை ஒதுக்கி வைத்தாக வேண்டும். இந்த செயலில் ஈடுபட அவன் தயாராக இல்லை. திகைத்து போன சாந்தனு மன்னன் தன் காதல் தோல்வியடைந்ததால் தன்னோட அரண்மனைக்கு திரும்பி போகிறான். அங்கு அந்த பெண்ணோட மீதான காதலினால் அவனுடைய மனம் பாதிக்கப்பட்டு உடல்நிலை உறுதி குன்றியது. ஆனால் தன் துயரத்தை அவன் தன்னோடையே வச்சுக்கிறான். இதை பற்றி அவன் யாரிடத்திலும் எதுவும் பேசலை. தன் தந்தை உடல்நிலையிலும் மனநிலையிலும் உறுதி குன்றி வந்ததை தேவவிரதன் அறிஞ்சு கொள்கிறான். தேவவிரதன் தன் தந்தையிடம் சென்று இதுக்கு காரணம் என்னன்னு பணிவோட கேட்குறான். அதுக்கு சாந்தனு மன்னன், என் ஆருயிர் செல்வா, கவலையுற்ற நான் ஒடுங்கி இருக்கிறேன்றது உண்மை. நீ எனக்கு ஒற்றை மகன். எப்பொழுதும் நீ போர் விஷயங்களிலேயே ஈடுபட்டவனாய் இருக்கின்றாய். மண்ணுலக வாழ்வை உறுதியற்றது. போர் முனையும் தவிர்க்க முடியாதது. போரில் உனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேரிட்டா அது நம் குடும்பத்துக்கு துர்பாக்கியம். ஒற்றை மகப்பேறு ஒரு நாளும் மகப்பேறு ஆக மாட்டாதுன்னு நூல்கள் கூறுது. குடும்ப வளர்ச்சியையும் விரிவையும் முன்னிட்டு நான் கவலையோடு இருக்கேன். தேவவிரதன் மிகப்பெரிய நுண்ணறிவாளி. தந்தை கூறியதில் ஓரளவு உண்மை இருந்தது. அவனுக்கு புரிந்தது. ஆனால் முழு விவரம் தன்னிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத அவன் உணர்றான். எனவே தந்தையோட தேர்ப்பாகனை அணுகிறான். தந்தையின் துயரத்துக்கு காரணம் என்னன்னு தேர்ப்பாகன்ட்ட வற்புறுத்தி கேட்குறான். செம்படவர் தலைவனோட மகளை காதலிச்சு அவளை மணமுடிக்க பெண்ணோட தந்தையிட்ட கேட்டபோது அவரது தந்தை கூறியவற்றை உள்ளபடி எடுத்து கூறினான் தேரோட்டி. மேலும் நம்ம கதையை தொடரலாம் அடுத்த காணொளியில். இதை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.